இன்னைக்கு நம்ம பூசையிலலாம் எப்படி பங்கெடுக்கிறோம் தெரியுமா? ஒரு நடுக்கமே கிடையாது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. அதுக்கு நடுவில் ஏதாவது மொபைல் அடிச்சா வைப்ரேஷன் வந்தால் அது வைப்ரேஷன் எடுத்து பார்ப்போம். அதை மெசேஜை அனுப்புகிறோம், ரிட்டர்ன் அந்த மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறோம். அப்படின்னா நம்ம திருப்பலியில் நிற்கும் போது யோசிச்சு பாருங்க, நமக்கு நடுக்கம் இல்லை. நம்ம யார் முன்னால் நிற்கிறோம், எந்த இடத்துல நிற்கிறோம், யாரை வாங்குகிறோம், நடுக்கமே இல்லை. முடிந்தவர்கள் முழந்தால் படிட்டு வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் அப்படி தான் நீங்கள் வாங்கினீங்க. ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் நற்கருணை வாங்குற போது முட்டிக்கால் போட்டு நாக்கில் வாங்கணும். இப்போ எங்க நம்ம மாறிட்டோம்? அப்போ சிலவங்க சொல்லுவீங்க, ஃபாதர் இல்லை, ஃபாதர் கொடுக்கறது இல்லை. ஃபாதர் நீங்கள் நாக்கு நீட்டுங்க, கொடுக்கலாம். அப்புறம் அது ஃபாதரை சார்ந்தது, அதை நீங்கள் விட்டுடுங்க. இட் இஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் காட். அவர் தான் பதில் சொல்லணும் கடவுளுக்கு. நற்கருணை ஆண்டவரை நீ கையில் வாங்கணுமா? கையில் வாங்கணும் அப்படின்னா எக்ஸப்ஷன் இருந்துச்சு. ஏன்னா சில நோயாளிகள் வரும்பொழுது, பழைய காலத்தில் நோயாளிகள் வரும்போது அவங்க கையில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வரும்போது கையில் வாங்க திருச்சபை அனுமதிச்சது. அப்போ அனுமதிக்கும் பொழுது அந்த கையில் அவங்க எப்படி வாங்கணும்னா, கையை கழுவி கைக்கு தூபம் காட்டி கையில் துணியை போட்டு, வெள்ளை துணியை போட்டு வாங்குவாங்களாம். அப்போ நற்கருணையை ஆதிம திருச்சபை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தது பாருங்க, எப்படி அனுபவிச்சாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம என்னமோ ரேஷன் கடையில் போய் நிற்கிற மாதிரி, ஃபாதர் கொடுங்க ஃபாதர். ஏன் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் கை நடுவில் விட்டுட்டு எப்படியெல்லாம் வருவாங்க தெரியுமா? நான் எல்லா ஊரில் நைட் விஜலுக்கெல்லாம் அவ்வளோ பேர் வருவாங்க, 4000 4500 பேர். எவ்வளோ வந்தாலும் நாக்கில் தான் கொடுப்போம், நாக்கில் தான் கொடுப்போம். அது ஸ்ட்ரிக்ட் ரூல். அது